வணக்கம். இது நியூஸ் 8 தமிழ்நாடு 8 திக்கும் என்று செய்திகளை வழங்குவதற்காக நான் பாலவேல் சக்கரவர்த்தி. செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். கொரோனா பரவலை கட்டுப்படுத்த மீண்டும் ஞாயிற்றுக்கிழமைகளில் முழு ஊரடங்கு. வியாழக்கிழமை முதல் இரவு நேர கட்டுப்பாடும் அமலாகிறது. ஞாயிற்றுக்கிழமை அன்று பேருந்துகள், மெட்ரோ ரயில்கள் இயங்காது. உணவகங்களில் பார்சல் சேவைக்கு மட்டும் அனுமதி. வார இறுதி நாட்களில் வழிபாட்டு தலங்களுக்கு செல்ல அனுமதி இல்லை. பொங்கல், கலை விழாக்களும் ஒத்திவைப்பு. ஒன்று முதல் 9ஆம் வகுப்பு வரை ஆன்லைன் வகுப்புக்கு மட்டுமே அனுமதி. பொதுத் தேர்வு எழுதும் மாணவர்களுக்கு மட்டும் நேரடி வகுப்புகள். ஆளுநர் உரையுடன் தொடங்கியது ஆண்டின் முதலாவது சட்டப்பேரவை கூட்டத்தொடர். நீட் போன்ற நுழைவுத் தேர்வுகள் தேவையில்லை என பேச்சு. சட்டப்பேரவை கூட்டத்தொடர் வெள்ளிக்கிழமை வரை மட்டுமே நடைபெறும். குறிப்பிட்ட நிகழ்வுகள் நேரலை செய்யப்படும் என சபாநாயகர் அப்பாவு அறிவிப்பு. பண மோசடி புகாரில் சிக்கிய அதிமுக முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி கர்நாடகாவில் கைது. 3 வாரங்கள் தலைமறைவாக இருந்தவரை சுற்றி வளைத்து பிடித்தது தனிப்படை. அடைக்கலம் கொடுத்த பாஜக நிர்வாகி உள்ளிட்ட 4 பேரும் கைது. பாதுகாப்பு குறைபாடு காரணமாக பஞ்சாப் நிகழ்ச்சியை ரத்து செய்தார் பிரதமர் மோடி. மாநில அரசு உரிய பாதுகாப்பு அளிக்கவில்லை என உள்துறை அமைச்சகம் குற்றச்சாட்டு. நிகழ்ச்சி தோல்வியடைந்ததால் பிரதமர் திரும்பிச் சென்றதாக காங்கிரஸ் விளக்கம். தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தமிழகத்தில் மீண்டும் ஒரு நாள் கொரோனா பாதிப்பு 5000-ஐ நெருங்கி இருக்கிறது. 4862 பேருக்கு இன்று ஒரே நாளில் கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. சென்னையில் மட்டும் ஒரே நாளில் 2481 பேருக்கு தொற்று பாதிப்பு உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. இதனையடுத்து தமிழ்நாடு முழுவதும் சிகிச்சையில் இருப்போரின் எண்ணிக்கை 16077 உயர்ந்திருக்கிறது. இன்று ஒரே நாளில் 688 பேர் சிகிச்சை பெற்று நலம் பெற்று வீடு திரும்பி இருக்கிறார்கள். இந்நிலையில் கொரோனா தொற்றினுடைய வேகம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதையொட்டி பல்வேறு கட்டுப்பாடுகளை தமிழக அரசு விதித்து வருகிறது. அந்த வகையில் மீண்டும் 5000-ஐ ஒரு நாள் தொற்று பாதிப்பு என்பது நெருங்கி இருக்கிறது. 4862 பேருக்கு ஒரே நாளில் கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக தொடர்ந்து சுகாதாரத்துறை அமைச்சரும் சுகாதாரத்துறை செயலாளரும் பல்வேறு நடவடிக்கைகளை தமிழக அரசு மேற்கொண்டு வருவதாகவும், ஒமைக்ரான் தொற்று பாதிப்பு குறித்த பரிசோதனைகளை தீவிரப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாகவும் தெரிவித்து வரக்கூடிய நிலையில் தமிழ்நாட்டில் மீண்டும் கொரோனா தொற்றினுடைய தாக்கம் அதிகரித்து வருகிறது. அந்த வகையில் ஒரே நாளில் 5000-ஐ நெருங்கி இருக்கிறது தொற்று பாதிப்பு. நேற்றைக்கு 2700 என்று இருந்த எண்ணிக்கை இரட்டிப்பாகி இருக்கிறது. தமிழ்நாட்டில் கொரோனா பரவலை கட்டுப்படுத்தும் வகையில் நாளை முதல் இரவு ஊரடங்கு அமல்படுத்தப்படுவதாக முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவித்துள்ளார். இதேபோன்று ஞாயிற்றுக்கிழமைகளில் முழு ஊரடங்கு அமல்படுத்தப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முதலமைச்சர் ஸ்டாலின் பிறப்பித்துள்ள உத்தரவில் வியாழக்கிழமை முதல் வார நாட்களில் இரவு 10 மணி முதல் காலை 5 மணி வரை ஊரடங்கு அமல்படுத்தப்படும் என்றும், இந்த நேரத்தில் அனைத்து வணிக வளாகங்கள், கடைகள், உணவகங்கள் செயல்பட அனுமதி இல்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனினும் மாநிலத்திற்குள் பொது மற்றும் தனியார் பேருந்து போக்குவரத்து சேவைகள் செயல்படலாம். உரிய வழிமுறைகளை பின்பற்றி மாநிலங்களுக்கு இடையே பொது மற்றும் தனியார் பேருந்து சேவைகளுக்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. அத்தியாவசிய பணிகளான பால், நாளிதழ், மருத்துவமனைகள், ஆம்புலன்ஸ், ஏடிஎம் மையங்கள், சரக்கு வாகனங்கள் இரவு நேரத்திலும் அனுமதிக்கப்படும். பெட்ரோல் பங்குகள் 24 மணி நேரமும் தொடர்ந்து செயல்படுத்த அனுமதி அளிக்கப்படும்.
உற்பத்தி தொழிற்சாலைகள், தகவல் தொழில்நுட்ப சேவை உள்ளிட்ட நிறுவனங்கள் செயல்பட அனுமதி உண்டு எனவும் பணியாளர்கள் அடையாள அட்டை வைத்திருக்க வேண்டும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல் வரும் 9ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை தமிழ்நாட்டில் முழு ஊரடங்கு அமல்படுத்தப்படும் எனவும், இருப்பினும் அத்தியாவசிய பணிகளான மருத்துவப் பணிகள், மருந்தகங்கள், பால் ஏடிஎம் மையங்கள், சரக்கு வாகன போக்குவரத்து, பெட்ரோல் பங்குகள் செயல்படலாம். அதே நேரம் ஞாயிற்றுக்கிழமைகளில் பொது போக்குவரத்து மற்றும் மெட்ரோ ரயில்கள் இயங்காது. முழு ஊரடங்கின் போது உணவகங்களில் பார்சல் சேவை மட்டும் காலை 7 மணி முதல் இரவு 10 மணி வரை அனுமதிக்கப்படும். உணவு டெலிவரி செய்யும் மின் வணிக நிறுவனங்கள் அறிவிக்கப்பட்டுள்ள நேரத்தில் மட்டும் செயல்படலாம். ஞாயிறு மற்றும் வார நாட்களில் இரவு 10 மணி முதல் காலை 5 மணி வரை விமானம், ரயில், பேருந்துகளில் பயணிப்பவர்கள் அந்தந்த நிலையங்களுக்கு செல்ல சொந்த மற்றும் வாடகை வாகனங்களை பயன்படுத்திக் கொள்ள அனுமதிக்கப்படும். எனினும் அதற்கான பயணச்சீட்டை வைத்துக் கொள்ள அறிவுறுத்தப்பட்டுள்ளது. கொரோனா தடுப்பு நடவடிக்கையாக தமிழ்நாட்டில் வெள்ளி, சனி, ஞாயிற்றுக்கிழமைகளில் பொதுமக்கள் வழிபாட்டு தலங்களுக்கு செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. மழலையர் காப்பகங்கள் தவிர மழலையர் விளையாட்டு பள்ளிகள், நர்சரி பள்ளிகள் செயல்பட அனுமதி இல்லை. அனைத்து பள்ளிகளிலும் 1ஆம் வகுப்பு முதல் 9ஆம் வகுப்பு வரை நேரடி வகுப்புகள் நடத்த தடை விதிக்கப்பட்டுள்ளது. பொதுத் தேர்வுக்கு செல்லும் மாணவர்களின் நலன் கருதி தடுப்பூசி செலுத்த ஏதுவாக 10, 11 மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு நேரடி வகுப்புகள் நடைபெறும். அரசு, தனியார் மருத்துவ மற்றும் துணை மருத்துவக் கல்லூரிகள் தவிர அனைத்து கல்லூரிகள், தொழிற்பயிற்சி நிலையங்களில் பயிலும் மாணாக்கர்கள் தேர்வு எழுதும் விதமாக ஜனவரி 20ஆம் தேதி வரை விடுப்பு அளிக்கப்பட்டுள்ளது. பயிற்சி நிலையங்கள் செயல்பட தடை விதிக்கப்படுவதாக அறிவித்துள்ள தமிழ்நாடு அரசு பொருட்காட்சிகள், புத்தக கண்காட்சிகள் நடத்துவதையும் ஒத்திவைத்துள்ளது. பொது பேருந்துகள், புறநகர் ரயில்கள், மெட்ரோ ரயில்களில் 50% பயணிகள் மட்டுமே பயணிக்க அனுமதிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அனைத்து அரசு மற்றும் தனியாரால் நடத்தப்படும் பொங்கல் கலை விழாக்கள் ஒத்திவைக்கப்பட்டுள்ளன. வழிபாட்டு தலங்களில் வெள்ளி, சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் பொதுமக்களுக்கு அனுமதி இல்லை. ஊரடங்கு காலத்தில் தொழிற்சாலைகளுக்கு இரவு பணிக்கு செல்வோர் அடையாள அட்டை, தடுப்பூசி சான்று வைத்திருப்பது அவசியம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரசின் முயற்சிகளுக்கு மக்கள் ஒத்துழைப்பு அளித்தால் விரைவில் ஒமைக்ரான் பரவலை கட்டுப்படுத்த முடியும் என்று மருத்துவத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். 2 முறை நம்ம இதை வென்று விட்டோம். 3ஆம் முறையும் பொதுமக்களோட ஒத்துழைப்பு இருந்தால், மிக குறுகிய வல்லுநர்களின் கருத்து, ஒத்துழைப்பு இருந்தால் நம்ம பீக்கை 3rd வீக் 4th வீக்குள்ளேயே குறைச்சிடலாம். ஜனவரி இல்லைனாலும் சவுத் ஆப்பிரிக்காவில் குறைய தொடங்கி உள்ளதுன்னு உங்களுக்கு தெரியும். இரவு நேர ஊரடங்கு சவுத் ஆப்பிரிக்காவில் 2 நாள் முன்னாடி நிறுத்திட்டாங்க. ஸோ பொதுமக்கள் இந்த நேரத்தில் அரசு எடுக்கும் முயற்சி, முதலமைச்சர் அறிவிக்கிற குறிப்பிட்ட வர இதை முழுமையாக பின்பற்றினால் மிக விரைவில் இந்த ஏற்றத்தை குறைக்கிறதுக்கான நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. பதட்டம் வேண்டாம், ஒத்துழைப்பு தேவை. பொங்கல் பண்டிகையின் போது ஊரடங்கை அமல்படுத்தி இருக்கக்கூடாது என்று பொதுமக்களில் ஒரு சாரார் தெரிவித்துள்ளனர். இது தேவையில்லாத ஒன்று. மரியாதைக்குரிய ஸ்டாலின் அவர்கள் இது மறுபரிசீலனை செய்து இந்த லாக்டவுன் எடுக்க வேண்டும். இந்த லாக்டவுன் போடாமல் அரசாங்கம் என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்ய வேண்டும். நாங்கள் வரவேற்கிறோம். பொங்கல் இந்த மாதிரி ஒரு சிறு தொழில் வியாபாரங்கள்லாம் அந்த டைமில் ஒரு ஓலையை விற்றோ, ஒரு கரும்பை விற்றோ, சின்ன சின்ன முதலீடு போட்டு பெரிய லெவலில் ஏதாவது லாபத்தை சம்பாதிக்கணும்னு இருப்பாங்க. இந்த டைம் இப்போ லாக்டவுனுங்கிறது இந்த ஹாலிடேஸ் டைமில் போடுறது கொஞ்சம் வியாபார ரீதியாக யோசிக்கும் போது இது கஷ்டம்தான். ஏன்னா இப்போ எல்லாருமே இப்போ ஒரு வெளியே போய் ஒரு பொருளை வாங்கணும்னா மற்ற நாட்களில் வாங்க மாட்டாங்க. என்றைக்கு ஹாலிடேஸ் இருக்கும் அப்படிங்கிற கணக்கு பண்ணி தான் வாங்குவாங்க. இப்போ தமிழ்நாடு அரசு ஹாலிடேஸ் டைமில் மக்கள் நெருக்கத்தை குறைக்கிறதுக்காண்டி இதை பண்ணினாலும் பொங்கல் வரை இதை கொஞ்சம் தள்ளி போடலாம். தமிழ்நாடு முழுவதும் 1,16,000 படுக்கைகளும் 6 மாதங்களுக்கு தேவையான மருந்துகளும் தயார் நிலையில் இருப்பதாக மருத்துவத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். நம்ம கடந்த முறை இல்லாமல் இப்போ 1,16,587 படுக்கைகள் தமிழ்நாடு முழுவதும் இப்போ தயார் நிலையில் இருக்கு. ஓவரால் ஆக்குபென்சி இதுவரைக்கும் 5 விழுக்காடு கீழே தான் இருக்கு. இந்த கோவிடுக்கென நம்ம ஏற்பாடு செய்த படுக்கைகள், இது இல்லாமல் ஜெனரல் படுக்கைகள் இருக்கு. ஸோ இது ஒன்று. செகண்ட் இது வரைக்கும் நமக்கு ஒமிக்ரானால் பாதிக்கப்பட்டக்கூடிய பேஷண்ட்ஸு மற்றும் எஸ் ஜீன் ட்ராப் ஆன பேஷண்ட்ஸு அவங்க யாருமே இது வரைக்கும் அவங்களுக்கு சுவாச உதவி தேவைப்படலை. ரெமடெசிவிர், ட்ரோசிலிசுமேப் அந்த மாதிரி போன்ற பல்வேறு மருந்துகள் நமக்கு இதுக்கு தேவைப்படும். அந்த மருந்துகள் அனைத்தும் கையிருப்பில் நம்ம வச்சுருக்கோம். அது 3லேருந்து 6 மாத கையிருப்பில் நம்ம வச்சுருக்கோம். தொடர்ந்து விரைவுச் செய்திகளை பார்க்கலாம்.
நாடு முழுவதும் 1 கோடி சிறார்களுக்கு கொரோனா தடுப்பூசி போடப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. கொரோனா தொற்றை தடுக்கும் விதமாக 15 வயது முதல் 18 வயதிற்கு உட்பட்ட சிறார்களுக்கு கடந்த 3ஆம் தேதி முதல் கோவாக்சின் தடுப்பூசி செலுத்தப்பட்டு வருகிறது. இந்நிலையில் புதிய மைல்கல்லாக 3 நாட்களுக்குள் 1 கோடி சிறார்களுக்கு தடுப்பூசி செலுத்தப்பட்டுள்ளதாக மத்திய சுகாதார அமைச்சர் மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். ட்விட்டரில் பதிவிட்டுள்ள அவர், தடுப்பூசி போடுவதற்கு சிறார்கள் மத்தியில் அதிக ஆர்வம் ஏற்பட்டுள்ளதாகவும் தகுதி உள்ளவர்கள் தடுப்பூசியை விரைந்து செலுத்திக் கொள்ள வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளார். ஜம்மு காஷ்மீரில் 3 பயங்கரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர். புல்வாமா அடுத்த சட்காம் பகுதியில் பயங்கரவாதிகள் பதுங்கியிருப்பதாக பாதுகாப்பு படையினருக்கு தகவல் கிடைத்தது. நிகழ்விடத்திற்கு வீரர்கள் சென்ற நிலையில் பாதுகாப்பு படையினருக்கும் பயங்கரவாதிகளுக்கும் இடையே துப்பாக்கி சண்டை நிகழ்ந்தது. இதில் ஜெய்ஷ்-இ-முகமது அமைப்பை சேர்ந்த 3 பயங்கரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர். பலியானவர்களில் ஒருவர் பாகிஸ்தானை சேர்ந்தவர் என்பது தெரியவந்துள்ளது. சம்பவம் நிகழ்ந்த இடத்திலிருந்து துப்பாக்கிகள், வெடிமருந்துகள் பறிமுதல் செய்யப்பட்டன. சென்னை மாநகராட்சியில் திருமணங்கள் நடைபெறும் ஹோட்டல்கள், திருமண மண்டபங்கள் ஆகியவற்றுக்கு புதிய கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன. இதன்படி ஹோட்டல்கள், திருமண மண்டபங்கள், ஆலயங்கள் ஆகியவற்றில் நடைபெறும் திருமணங்கள் குறித்து உடனடியாக சென்னை மாநகராட்சிக்கு தகவல் தெரிவிக்க வேண்டும் என்றும், சென்னை மாநகராட்சியின் இணையதள பக்கம் வாயிலாக இந்த தகவல்கள் அவ்வப்போது பகிரப்பட வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரசின் கொரோனா கட்டுப்பாடுகளை முறையாக கடைபிடிக்க வேண்டும் என திருமண வீட்டாருக்கு அறிவுறுத்த வேண்டும் என்றும், விதிமுறைகளை மீறுபவர்கள் மீது தொற்றுநோய் தடுப்பு சட்டத்தின் கீழ் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. சேலத்தில் பொங்கல் பரிசு தொகுப்பில் 18 பொருட்கள் மட்டுமே வழங்கப்படுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு 21 பொருட்கள் அடங்கிய சிறப்பு பரிசு தொகுப்பு செவ்வாய்க்கிழமை முதல் வழங்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் சேலம் மாநகரின் பெரும்பாலான ரேஷன் கடைகளில் சிறப்பு தொகுப்புடன் மஞ்சள் பை வழங்கப்படுவதில்லை என கூறப்படுகிறது. ஒரு சில கடைகளில் 18 பொருட்கள் மட்டும்தான் கொடுக்கப்படுவதாக பொதுமக்கள் புகார் கூறியுள்ளனர். கரும்பு நம்ம சைஸ் சின்னதாக இருக்குது. அதே மாதிரி இப்போ பொருளும் கம்மியாக கொடுக்குறாங்க. 21 பொருள் 18 பொருள் வருது. அதுவும் கம்மியாக வருது. கேட்டதுக்கு இங்கே செக் பண்ணிட்டு போங்கிறாங்க. இலங்கை கடற்படையால் சிறைபிடிக்கப்பட்ட ராமேஸ்வரம் மண்டபம் மீனவர்கள் 13 பேரை விடுதலை செய்து அந்நாட்டு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கடந்த டிசம்பர் மாதம் 18 மற்றும் 19ஆம் தேதிகளில் ராமேஸ்வரம் மண்டபம் ஜெகதாப்பட்டினம் மீனவர்கள் கச்சத்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்தனர். அப்போது அங்கு வந்த இலங்கை கடற்படை 68 மீனவர்களை சிறைபிடித்தது. அவர்களின் 10 விசைப்படகுகளையும் பறிமுதல் செய்தது. இந்த நிலையில் இலங்கையில் உள்ள தமிழக மீனவர்களை மீட்க மத்திய மாநில அரசுகள் தொடர்ச்சியாக நடவடிக்கை எடுத்து வருகின்றன. அதன்படி முதல்கட்டமாக மண்டபம் பகுதியைச் சேர்ந்த 13 மீனவர்களை விடுதலை செய்து இலங்கை மன்னார் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இருப்பினும் மீனவர்களின் 2 படகுகளை அரசுடைமையாக்க நீதிமன்றம் ஆணையிட்டுள்ளது. விடுதலை செய்யப்பட்ட மீனவர்கள் நாளை தாயகம் திரும்புவர் என எதிர்பார்க்கப்படுகிறது. சீனாவின் யூசோ நகரத்தில் 3 பேருக்கு கொரோனா தொற்று கண்டறியப்பட்டதால் 11 லட்சம் பேர் வசிக்கும் அந்த நகரமே முழுமையாக முடக்கப்பட்டுள்ளது. கொரோனா இல்லாத நிலையை அடைய எல்லைகள் மூடல், அதிக அளவிலான சோதனைகள், ஊரடங்கு என பல வகைகளிலும் சீனா கடுமையாக போராடி வருகிறது. பிப்ரவரி 1ஆம் தேதி சந்திர புத்தாண்டு தொடங்குவதாலும் 4ஆம் தேதி குளிர்கால ஒலிம்பிக் போட்டிகள் தொடங்குவதாலும் கட்டுப்பாடுகளை கடுமையாக்கி வருகிறது. இந்நிலையில் மத்திய ஹெனான் மாகாணத்தில் உள்ள யூசோ நகரத்தில் ஜனவரி 2 மற்றும் 3 ஆகிய தேதிகளில் மொத்தம் 3 பேருக்கு தொற்று உறுதியானது. இதனால் நேற்று முதல் அங்கு முழு ஊரடங்கு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. நேற்று வரை அந்நகரத்தில் உள்ள 9,50,000 பேருக்கு கொரோனா சோதனை செய்யப்பட்டுள்ளது. பொது போக்குவரத்து நிறுத்தப்பட்டுள்ள நிலையில் மக்கள் வீடுகளுக்குள்ளே இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். நேற்று ஒரே நாளில் சீனாவில் 41 பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. அமெரிக்காவில் வீசிய பனிப்புயலால் வாகன ஓட்டிகள் 24 மணி நேரம் வரை சாலையிலேயே தவிக்கும் நிலை ஏற்பட்டது. பனிப்புயலால் வெர்ஜீனியாவில் உள்ள நெடுஞ்சாலையை முழுவதுமாக பனி நிறைத்திருந்தது. இந்த நெடுஞ்சாலையில் கடந்த திங்களன்று இரவு சிக்கிக் கொண்ட வாகனங்கள் மறுநாள் வரை காத்திருக்கும் நிலை ஏற்பட்டது. கடுமையான குளிரில் இருந்து தங்களை காத்துக்கொள்ள மக்கள் வாகனங்களை இயக்கியபடியே காத்திருந்தனர். பலர் 24 மணி நேரத்திற்கு பின்னரே அங்கிருந்து நகரும் நிலை ஏற்பட்டது. கொரோனா தொற்று பரவல் காரணமாக ரஞ்சி கோப்பை உள்ளிட்ட உள்ளூர் கிரிக்கெட் போட்டிகளை ஒத்திவைப்பதாக பிசிசிஐ அறிவித்துள்ளது. நாடு முழுவதும் கொரோனா வைரஸால் பாதிக்கப்படுவோர் எண்ணிக்கை மீண்டும் அதிகரித்து வருகிறது. இதேபோன்று உருமாறிய ஒமிக்ரான் வைரஸும் பரவத் தொடங்கியுள்ளதால் நோய் தடுப்பு நடவடிக்கைகளை மத்திய மாநில அரசுகள் முடுக்கிவிட்டுள்ளன. இந்நிலையில் இந்திய கிரிக்கெட் வாரிய அதிகாரிகள் காணொலி வாயிலாக ஆலோசனை மேற்கொண்டனர். இந்த கூட்டத்தில் நடப்பாண்டுக்கான ரஞ்சி கோப்பை, CK நாயுடு கோப்பை,
மற்றும் மகளிர் T20 போட்டிகளை ஒத்திவைக்க முடிவு செய்யப்பட்டது. கொரோனா காலத்தில் வீரர்கள் மற்றும் பணியாளர்களின் பாதுகாப்பில் சமரசம் செய்ய விரும்பவில்லை என்றும், கொரோனா தொற்று குறைந்த பிறகு அப்போதைய சூழ்நிலைக்கு ஏற்ப கிரிக்கெட் போட்டிகளை நடத்துவது குறித்து முடிவெடுக்கப்படும் என்றும் BCCI செயலாளர் ஜெய்ஷா அறிவித்துள்ளார். நீட் தேர்வு ரத்து மசோதாவை குடியரசுத் தலைவருக்கு அனுப்பாத விவகாரத்தில் ஆளுநர் பதவி விலக வேண்டும் என்று திமுக MP TR பாலு வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்திற்கு நீட் தேர்விலிருந்து விலக்கு பெறும் மசோதா தொடர்பாக உள்துறை அமைச்சரை சந்திப்பதற்காக தமிழக எம்பிக்கள் குழு டெல்லி சென்றுள்ளது. தொடர்ந்து 3வது முறையாக அமித்ஷாவை சந்திக்கும் முயற்சி நிறைவேறாத நிலையில் டெல்லியில் தமிழக எம்பிக்கள் செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்போது பேசிய TR பாலு, அரசியல் காரணங்களுக்காக அமித்ஷா தங்களை சந்திப்பதை தவிர்க்கிறாரோ என சந்தேகப்படுவதாக கூறியுள்ளார். நீட் மசோதா விவகாரத்தில் தமிழக ஆளுநர் அரசியல் சட்டத்தின்படி செயல்படாததால் அவர் பதவியில் இருந்து விலக வேண்டும் என்று வலியுறுத்தினார். மேலும் ஆளுநரை திரும்ப பெற கோரிக்கை விடுப்பது குறித்து அனைவருடனும் கலந்து ஆலோசித்து முடிவெடுக்கப்படும் என்றும் TR பாலு தெரிவித்தார். ஒட்டுமொத்தமா இந்த அரசு சட்டப்படி நடக்காத ஒருத்தர் உண்டு என்றால் அது குடியரசு ஆளுநர் தான் இந்த தவறுக்கு காரணமா இருக்கிறாரு. ஆளுநர் இப்படி தவறு செய்கின்ற ஆளுநர், சட்டப்படி நடக்காத அரசு சட்டப்படி நடக்காத ஆளுநர் உடனடியாக அவர் ரிசைன் பண்ணிட்டு போயிடணும். தமிழ்நாட்டு அரசியல் அரங்கெல்லாம் இருக்கிறது ஒன்றுக்கும் தகுதி இல்லைன்னு தான் நாங்கள் நினைக்கிறோம். பஞ்சாப் மாநிலம் பெரோஸ்பூரில் பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்கவிருந்த நிகழ்ச்சி பாதுகாப்பு குறைபாடு காரணமாக ரத்து செய்யப்பட்டது. ஃபெரோஸ்பூரில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த முதுநிலை மருத்துவ படிப்பு மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் செயற்கைக்கோள் மையத்திற்கு பிரதமர் மோடி அடிக்கல் நாட்ட ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக பிரதமர் நரேந்திர மோடி இன்று காலை பத்தின்டா விமான நிலையம் வந்தடைந்தார். அங்கிருந்து ஹுசைனிவாலா பகுதியில் உள்ள தேசிய தியாகிகள் நினைவிடத்திற்கு ஹெலிகாப்டரில் பிரதமர் செல்ல திட்டமிடப்பட்டிருந்தது. ஆனால் மோசமான வானிலை காரணமாக சாலை மார்க்கமாக செல்ல முடிவு செய்யப்பட்டது. அதன்படி பாதுகாப்பு வாகனங்களுடன் பிரதமரின் கார் பாலத்தின் மீது சென்று கொண்டிருந்த போது திடீரென சிலர் பாலத்தின் மறுபக்கத்தில் போராட்டம் நடத்தினர். இதனால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு நிலவியது. பிரதமரின் கார் சுமார் 15 முதல் 20 நிமிடங்கள் மேம்பாலத்தில் நின்றது. பின்னர் பிரதமரின் நிகழ்ச்சி ரத்து செய்யப்பட்டு மீண்டும் அவரது கார் பத்தின்டா விமான நிலையத்திற்கே சென்றது. பிரதமரின் நிகழ்ச்சி ரத்து செய்யப்பட்டதாக விழா மேடையில் மத்திய அமைச்சர் மன்சுக் மண்டாவியா அறிவித்தார். विकास कार्य का शिलान्यास आज करने के लिए प्रधानमंत्री जी हमारे बीच में आ रहे थे. उसकी बहुत इच्छा आप सब लोगों को मिलने की भी थी, लेकिन कई कारणों से प्रधानमंत्री जी हमारे बीच में उपस्थित नहीं हो रहे हैं. பிரதமரின் வருகை குறித்து முன்கூட்டியே தெரிவித்தும் பஞ்சாப் மாநில அரசும் காவல்துறையும் அலட்சியமாக இருந்ததாக மத்திய உள்துறை குற்றம் சாட்டியுள்ளது. இது தொடர்பாக விளக்கமளிக்க பஞ்சாப் மாநில அரசுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. பஞ்சாப் மாநில போலீசாருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் உள்ள இணக்கம் ஆச்சரியத்தை ஏற்படுத்துவதாகவும் கூறப்பட்டுள்ளது. ஆனால் பாஜகவின் பொதுக்கூட்டம் தோல்வியடைந்து விட்டதாலேயே ரத்து செய்யப்பட்டதாக பஞ்சாப் அமைச்சர் ராஜ்குமார் விர்கா தெரிவித்துள்ளார். बीजेपी से लोग इकट्ठे नहीं हुए थे और वहां पे फ्लॉप शो था. फ्लॉप शो में कोई जाना नहीं चाह रहा था और प्रधानमंत्री जी को पता चला कि वहां बंदे नहीं इकट्ठे हुए, प्रधानमंत्री जी वापस चले गए. இந்த சம்பவத்திற்கு கடும் கண்டனத்தை பதிவு செய்துள்ள பாஜக தேசிய தலைவர் JP நட்டா பஞ்சாப் மாநிலத்திற்கு ஆயிரக்கணக்கான கோடி மதிப்பிலான வளர்ச்சி திட்டங்களை தொடங்குவதில் தடங்கல் ஏற்பட்டது வருத்தமளிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். பஞ்சாப் முதலமைச்சர் தனது தொலைபேசி அழைப்புகளுக்கு பதிலளிக்கவில்லை என்றும் நட்டா குற்றம் சாட்டினார். பிரதமரின் பாதுகாப்பு அதிகாரிகள் என்ன நடவடிக்கை எடுத்தனர் என கேள்வி எழுப்பியுள்ள காங்கிரஸ் கட்சி பிரதமர் பங்கேற்கவிருந்த நிகழ்ச்சிக்கு 10,000 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டதாக தெரிவித்துள்ளது. பிரதமரின் நிகழ்ச்சியில் கடைசி நிமிடத்தில் மாற்றம் செய்யப்பட்ட போதிலும் அனைத்து பாதுகாப்பு ஏற்பாடுகளும் செய்யப்பட்டதாகவும் கூறியுள்ளது. இந்நிலையில் பஞ்சாபிலிருந்து டெல்லி திரும்புவதற்காக பத்தின்டா விமான நிலையத்திற்கு வந்த பிரதமர் அங்கிருந்த அதிகாரிகளிடம் தன்னை உயிரோடு திருப்பி அனுப்பியதற்காக பஞ்சாப் முதல்வருக்கு நன்றி தெரிவிக்கும்படி ஆதங்கத்துடன் கூறியதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன.
பல்வேறு விவகாரங்கள் தொடர்பாக கூசெயலி நாள்தோறும் மக்களின் கருத்துக்களை கேட்டு வருகிறது. அந்த வரிசையில் ஜெய் பீமின் வெற்றி சினிமாவில் ஏற்பட்ட திருப்புமுனை மட்டுமல்ல, தமிழகத்தின் மாற்றாக இடதுசாரி இயக்கம் வலுவடையும் என்பதை காட்டுவதாக மார்க்சிஸ்ட் செயலாளர் கே பாலகிருஷ்ணனின் கருத்து நிறைவேற வாய்ப்புள்ளதா என்று கேள்வி எழுப்பப்பட்டது. இதற்கு நல்ல கருத்து, ஜெய் பீம் நல்ல படம், சமூகத்தில் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தும் என்று பயன்பாட்டாளர் ஒருவர் கருத்து பதிவிட்டுள்ளார். இந்தியாவிலேயே மிகச் சிறப்பாக நிர்வகிக்கப்படும் தமிழகத்தை தெற்காசியாவிற்கே முன்னுதாரணமாக உருவாக்குவோம் என்று தனது உரையில் குறிப்பிட்ட தமிழக ஆளுநர் கொரோனா 2வது அலையை சிறப்பாக கையாண்டதாக முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு பாராட்டு தெரிவித்தார். நடப்பாண்டின் முதல் சட்டப்பேரவை கூட்டத்தொடர் கலைவாணர் அரங்கில் தொடங்கியது. இதில் உரையாற்றுவதற்காக வந்த ஆளுநர் RN ரவியை சபாநாயகர் அப்பாவு மற்றும் முதலமைச்சர் ஸ்டாலின் ஆகியோர் மலர்கொத்து அளித்து வரவேற்றனர். அதனைத் தொடர்ந்து தமிழில் வணக்கம் கூறி உரையை தொடங்கிய ஆளுநர் RN ரவி தமிழ்நாடு சட்டப்பேரவையில் முதல் முறையாக உரையாற்றுவதில் மகிழ்ச்சி அடைவதாகவும் தமிழக மக்களுக்கு புத்தாண்டு மற்றும் பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாகவும் குறிப்பிட்டார். நாட்டிலேயே கொரோனா தடுப்பூசி போடும் திட்டம் தமிழ்நாட்டில் மிகச் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் கொரோனா தடுப்பு மற்றும் நிவாரணப் பணிகளுக்காக 541 கோடியே 64 லட்சம் ரூபாய் தமிழக அரசால் செலவிடப்பட்டுள்ளதாகவும் ஆளுநர் குறிப்பிட்டார். தமிழ்நாட்டில் 8 கோடியே 55 லட்சம் டோஸ் கொரோனா தடுப்பூசி செலுத்தப்பட்டுள்ளதாகவும் சிறார்களுக்கான கொரோனா தடுப்பூசி போடும் பணியும் சிறப்பாக நடைபெற்று வருவதாகவும் அவர் தெரிவித்தார். வெள்ள நிவாரணம் மற்றும் மறுசீரமைப்பு பணிகளை மேற்கொள்வதற்காக 6230 கோடி ரூபாய் நிதியை கோரி விரிவான அறிக்கையை தமிழக அரசு அளித்துள்ளதாகவும் வெள்ள சேதங்களை மறுசீரமைக்க தேசிய பேரிடர் நிவாரண நிதியிலிருந்து உடனடியாக தொகையை விடுவிக்க வேண்டும் என்றும் ஆளுநர் வலியுறுத்தினார். தொடர்ந்து உரையாற்றிய ஆளுநர் தமிழகத்தில் குறுவை சாகுபடியை ஊக்குவிக்க 61 கோடி ரூபாயில் குறுவை சாகுபடி தொகுப்பு வழங்கப்பட்டதாகவும் இதன் மூலம் 4,90,000 ஏக்கர் பரப்பில் குறுவை நெல் சாகுபடி செய்து தமிழகத்தில் புதிய சாதனை படைக்கப்பட்டுள்ளது என்றும் பேசினார். சுற்றுச்சூழலை பாதிக்காத வகையில் இயற்கை வள மேலாண்மை திட்டம் வகுக்கப்படும் என்று கூறிய ஆளுநர் முல்லை பெரியாறு அணை நீர்மட்டத்தை 152 அடியாக உயர்த்த தேவையான அனைத்து முயற்சிகளையும் தமிழ்நாடு அரசு மேற்கொள்ளும் என்றார். காவிரி ஆற்றின் குறுக்கே மேகதாது பகுதியில் புதிய அணை கட்ட கர்நாடக அரசை தமிழகம் ஒருபோதும் அனுமதிக்காது என்றும் ஆளுநர் தனது உரையில் குறிப்பிட்டார். GST இழப்பீடு வழங்கும் நடைமுறையை ஜூன் மாதத்திற்குள் மத்திய அரசு நிறுத்திவிடும் என குறிப்பிட்ட ஆளுநர் இன்னும் 3-4 ஆண்டுகளுக்கு மாநில அரசுகள் தங்கள் வருவாயை ஈட்டும் வகையில் GST இழப்பீட்டை நீட்டிக்க வேண்டும் என்று மத்திய நிதி அமைச்சகத்தை RN ரவி கேட்டுக்கொண்டார். நீட் உள்ளிட்ட நுழைவுத் தேர்வுகள் வேண்டாம் என்பதில் தமிழ்நாடு அரசு உறுதியாக உள்ளது. இருமொழி கொள்கையை அரசு தொடர்ந்து கடைபிடிக்கும். Entrance exams create an unequal platform by being inherently discriminatory against rural students. Hence, this government is of the firm view that all entrance exams like NEET are unnecessary for student admission to professional courses and will continue to reiterate this position. எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் என்ற கொள்கைப்படி அரசு மற்றும் தனியார் நிறுவனங்கள் கடைகளில் தமிழ் பயன்பாட்டை அரசு உறுதி செய்யும் என்றும் தனது உரையில் குறிப்பிட்டார். மாநிலம் முழுவதும் இதுவரை 80,138 இல்லம் தேடி கல்வி மையங்கள் தொடங்கப்பட்டுள்ளதாகவும் ஆளுநர் ரவி தெரிவித்தார். தமிழகத்தில் 1,75,000 பேருக்கு வேலை வாய்ப்புகளை உருவாக்கக்கூடிய 109 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்திடப்பட்டதாக தெரிவித்த ஆளுநர் RN ரவி சுமார் 1,628 கோடி ரூபாய் மதிப்பில் கோயில்களுக்கு சொந்தமான 433 ஏக்கர் ஆக்கிரமிப்பு நிலங்கள் மீட்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார். இந்தியாவிலேயே மிகச் சிறப்பாக நிர்வகிக்கப்படும் மாநிலமாக மட்டுமின்றி தெற்காசிய நாடுகளுக்கே முன்னுதாரணமாக தமிழகத்தை உருவாக்குவோம் என்றும் ஆளுநர் RN ரவி உரையாற்றினார். ஜனவரி 6 மற்றும் 7 ஆகிய 2 நாட்கள் மட்டுமே சட்டமன்ற கூட்டத்தொடர் நடைபெறும் என்று அறிவித்துள்ள சபாநாயகர் அப்பாவு குறிப்பிட்ட நிகழ்வுகள் நேரலை செய்யப்படும் என்று தெரிவித்தார். தமிழ்நாடு சட்டப்பேரவையில் ஆளுநரின் உரையை சபாநாயகர் அப்பாவு தமிழில் வாசித்ததும் கூட்டம் நிறைவடைந்தது. அதன் பிறகு நடைபெற்ற அலுவல் ஆய்வுக்குழு கூட்டத்தில் திமுக, அதிமுக உள்ளிட்ட கட்சிகளின் MLAக்கள் பங்கேற்றனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த சபாநாயகர் அப்பாவு வியாழக்கிழமை ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானமும் அதன் மீதான விவாதமும் நடைபெறும் என்றும்
வெள்ளிக்கிழமை முதலமைச்சர் பதில் உரையுடன் சட்டமன்ற கூட்டத்தொடர் நிறைவடையும் என்றும் கூறியுள்ளார். நாளையும் நாளை மறுநாளும் வினாக்கள் விடைகள் மட்டும் நேரடி ஒளிபரப்பு பண்ணுதோம். முதலமைச்சர் பதிலுரையும் நேரடி ஒளிபரப்பு நடக்கும். அப்போது ஆளுநர் RN ரவி அவரது உரையில் இல்லாத ஜெய்ஹிந்த் என்ற வார்த்தையை தெரிவித்தது குறித்து செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பினர். அதற்கு பதிலளித்த அப்பாவு அதில் தவறேதும் இல்லை என்று விளக்கமளித்தார். இந்தியா வாழ்கண்ணி சொன்னாக்கி அவர் குற்றமாய்யா அப்படி சொல்லாங்க. அது நல்ல வார்த்தை தானே. அது நான் தான் அதில் இல்லாத நன்றி வணக்கம்னு சொன்னேன். அது குற்றமா? அது குற்றம் கிடையாது. நன்றி வணக்கம் தப்பு இல்லையே. அதுக்கு முன்னால் பாரதியார் பாடல்லே நாங்கள் பாரத நாட்டுக்கு நன்றி சொல்லிட்டோமா? பிஆர் இந்தியன், அதில் எந்த மாற்றமும் இல்லை. தமிழன் அடையாளம், அதில் ஒன்றும் தவறு இல்லையா? இல்லை ஜெய்ஹிந்து பேசவே கூடாதுன்ட்டு யாருமே சட்டம் போடலையே. மேலும் கொரோனா பரவல் அச்சம் காரணமாகவே 2 நாட்களோடு சட்டப்பேரவை முடிக்கப்படுவதாகவும் சபாநாயகர் அப்பாவு தெரிவித்தார். அம்மா மினி கிளினிக்குகள் மூடப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து சட்டப்பேரவையிலிருந்து அதிமுக வெளிநடப்பு செய்த நிலையில் ஆளுநரை கண்டித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் வெளிநடப்பு செய்தது. தமிழ்நாடு சட்டப்பேரவை தொடங்கியதும் RN ரவி ஆங்கிலத்தில் தனது உரையை வாசிக்க தொடங்கினார். அப்பொழுது நீட் தேர்வு விலக்கு மசோதாவை மத்திய அரசுக்கு அனுப்பாமல் ஆளுநர் காலம் தாழ்த்துவதாக கூறி அவரை கண்டித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி MLAக்கள் சிந்தனை செல்வன், SS பாலாஜி, ஆளூர் ஷாநவாஸ், பனையூர் பாபு ஆகியோர் வெளிநடப்பு செய்தனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர்கள் அரசியல் சாசனத்திற்கு எதிராக தமிழ்நாடு ஆளுநர் RN ரவி செயல்படுவதாக குற்றஞ்சாட்டினர். தமிழக மாணவர்களின் மருத்துவ கனவை கருக்கிக் கொண்டிருக்கிற தங்கை அனிதா போல பல பேருடைய உயிரை பழிவாங்கிக் கொண்டிருக்கிற இந்த நீட் தேர்வுக்கு எதிராக ஒட்டுமொத்த மாமன்றமும் அனைத்து அரசியல் கட்சிகளும் கட்சி வேறுபாடின்றி ஏகமனதாக நிறைவேற்றிய தீர்மானத்தை இவ்வளவு காலமாக இழுத்தடிப்பு செய்கிற இந்த நடைமுறை வேதனையை தருகிறது. இது தமிழக மக்களுக்கு எதிரானது மாத்திரமல்ல, அரசியல் சாசனத்திற்கும் எதிரானது என்பதை சுட்டிக்காட்டவே, ஆளுநருக்கு எதிர்ப்பு தெரிவிக்கவே நாங்கள் வெளிநடப்பு செய்திருக்கிறோம். இதனிடையே சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி எழுந்து பேசத் தொடங்கிய போது அதற்கு சபாநாயகர் அனுமதி கொடுக்கவில்லை. இருப்பினும் ஆளுநர் உரையில் குறுக்கிட்டு பேசிய எடப்பாடி பழனிசாமி திமுக ஆட்சியை கண்டித்து 5 நிமிடம் தொடர்ந்து உரையாற்றினார். இதனால் அவரது மைக் இணைப்பு துண்டிக்கப்பட்டதால் ஆளுநர் உரையை புறக்கணிப்பதாக கூறி வெளிநடப்பு செய்தார். அவருடன் எதிர்க்கட்சி துணைத் தலைவர் O பன்னீர்செல்வம் மற்றும் அதிமுக MLAக்களும் வெளிநடப்பு செய்தனர். ஆட்சி பொறுப்பேற்ற 8 மாத காலத்தில் கொலை, கொள்ளை, திருட்டு, செயின் பறிப்பு, சிறுமியல் பாலியல் பலாத்காரம் ஆகியவை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இன்றைக்கு ஏழை எளிய மக்கள் தங்கள் பகுதியிலேயே ஏதாவது நோயாக ஏற்பட்டால் சிகிச்சை பெறுவதற்கு இந்த அம்மா மினி கிளினிக் பேர் உதவியாக இருந்தது. இதை பொறுத்துக் கொள்ள முடியாத திராவிட முன்னேற்ற கழக அரசு, திராவிட முன்னேற்ற கழக முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்களும் இந்த துறை வகிக்கின்ற அமைச்சர் அவர்களும் இன்றைக்கு மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மா பெயரிலே இந்த திட்டம் இருக்கின்றது ஒரே காரணத்திற்காக அரசியல் காழ்ப்புணர்ச்சியோடு இந்த திட்டத்தை இன்றைக்கு மூடி இருக்கின்றார்கள். இது உண்மையாக கண்டிக்கின்றோம். எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமியின் குற்றச்சாட்டிற்கு பதிலளித்த தொழில்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு, தமிழ்நாட்டில் துப்பாக்கி கலாச்சாரத்தை தூக்கி பிடித்த ஆட்சி அதிமுக தான் என்று கூறினார். அம்மா மினி கிளினிக்குகளில் எந்தவித கட்டமைப்பும் இல்லை என்றும் தங்கம் தென்னரசு விளக்கினார். பெண்களுக்கு எதிரான ஒரு குற்றங்களை எல்லாம் இந்த ஆட்சியிலே பெருகிவிட்டதாக சொல்லியிருக்கிறார். உள்ளாட்சியிலே பாலியல் வன்முறைக்கு ஆளாக்கப்பட்டார்களே, எத்தனையோ இளம் குழந்தைகள், சிறு குழந்தைகள் கதறி அழுதார்களே, அதெல்லாம் யார் ஆட்சி காலத்தில் நடந்தது என்பதை எடப்பாடி மறந்து விட்டாரா? அம்மா கிளினிக்கு நீங்கள் கட்டடமே வாடகைக்கு இல்லையே, கட்டடத்துக்கே வாடகை கொடுக்காம எந்த விதமான ஒரு கட்டமைப்பும் இல்லாமல் இவங்களா போய் திறந்து வச்சாங்க. திறந்து வச்சது எப்படி தெரிவிச்சாங்க? நீங்கள்லாம் பார்த்துருக்கீங்கல்ல, பலூனாக கட்டி வச்சாங்க. எடுத்து ஒவ்வொரு ஊசியாக ஒவ்வொரு பலூனையாக ஒரு மந்திரி போய் குத்தி குத்தி உடைச்சாரு. அந்த பலூனும் புஷ்ஷுன்னு ஆகிப்போச்சு, அம்மா கிளினிக்கும் புஷ்ஷுன்னு ஆகிப்போச்சு. மேலும் நியாயமான முறையில் நியாயமான நபர்களுக்கே நகைக்கடன் தள்ளுபடி செய்யப்படும் என்றும் அவர் தெரிவித்தார்.
கோடநாடு வழக்கில் நியூஸ் 18 தமிழ்நாடு செய்தி வெளியிட்டதன் அடிப்படையில் மேலும் சிலரிடம் காவல்துறை விசாரணையை தொடங்கியுள்ளது. கோடநாடு கொலை கொள்ளை வழக்கு தொடர்பாக நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி தொடர்ந்து கள ஆய்வுகளை மேற்கொண்டு பிரத்யேக தகவல்களை அளித்து வருகிறது. அதன் அடிப்படையில் புதிய திருப்பமாக கொலை கொள்ளையில் ஈடுபட்டவர்களிடம் கொச்சியில் பேரம் நடைபெற்றதாகவும் பேரம் பேசியது சேலம் அதிமுக பிரமுகர் இளங்கோவன் தான் என்றும் செய்தி வெளியானது. கோடநாடு வழக்கில் திருப்புமுனையை ஏற்படுத்திய இந்த தகவலை அடுத்து பேரம் பேசியதாக பேட்டி அளித்தவர்களிடம் விசாரணைக்கு ஆஜராக தனிப்படை காவல்துறையினர் உத்தரவிட்டுள்ளனர். வழக்கில் 3வது குற்றவாளியான தீபு வியாழக்கிழமையன்று கோவை காவலர் பயிற்சி மையத்தில் உள்ள வளாகத்தில் ஆஜராகுமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது. இதேபோன்று பேரம் பேசப்பட்டது குறித்து பேசிய 10வது குற்றவாளி ஜித்தின் ஜாய் வெள்ளியன்றும் பேரம் பேசிய விவகாரத்தை கசியவிட்ட 6வது குற்றவாளியான உதயனிடம் சனிக்கிழமையும் விசாரணை நடத்த காவல்துறையினர் திட்டமிட்டுள்ளனர். இந்நிலையில் செய்தியாளர்களை சந்தித்த எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமியிடம் கோடநாடு வழக்கில் நியூஸ் 18 கள ஆய்வில் கிடைத்த புதிய தகவல் தொடர்பாக கேள்வி எழுப்பப்பட்டது. அதற்கு எடப்பாடி பழனிசாமி பதிலளிக்க மறுத்துவிட்டார். அனைவருக்கும் நன்றி, அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இது தொடர்பாக கருத்து தெரிவித்த தொழில்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் என்று விமர்சித்தார். நீங்களே சொல்லியிருப்பது போல இது ஒரு பானை சோற்றுக்கு கொடநாடு விவகாரம் ஒரு சோறு பதம். எனவே கொடநாடு விவகாரத்தில் எப்படி இந்த அரசு நடவடிக்கைகள் எடுத்திருக்கிறதோ அதே நடவடிக்கைகளை சட்டத்தின் முன் நிறுத்தக்கூடிய வகையிலே சட்டத்தின் வழிவகை கொண்டு இவற்றுக்கான ஒரு முடிவை கொண்டு வரக்கூடிய அளவில் நிச்சயமாக நாங்கள் செயல்படுவோம். இது எதை காட்டுகிறது என்று சொன்னால் அவர்கள் தங்கள் ஆட்சியிலே அதிகாரத்தை பயன்படுத்தி காவல்துறை துஷ்பிரயோகங்களை உருவாக்கி என்ன அளவிலெல்லாம் செயல்பட்டார்கள் என்பதற்கு இது ஒரு எடுத்துக்காட்டு. இதனிடையே தனிப்படை போலீசார் விசாரணையை மேலும் விரைவுபடுத்த திட்டமிட்டிருப்பதாக கூறப்படுகிறது. 19 நாட்களாக தலைமறைவாக இருந்த முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜியை தனிப்படை போலீசார் சினிமா பாணியில் சேஸ் செய்து கைது செய்துள்ளனர். கர்நாடகாவில் ராஜேந்திர பாலாஜி சிக்கியது எப்படி? ಯಾವ ಕಿಡ್ನಾಪ್ ಇರ್ಬೇಕಂತ காவி வேட்டி, டி-ஷர்ட், வாடகை கார் என தலைமறைவாக இருந்த முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜியை தனிப்படை போலீசார் கைது செய்துள்ளனர். போக்கு காட்டியவர் சிக்கியது எப்படி? ஆவின் உள்ளிட்ட அரசு துறைகளில் வேலை வாங்கி தருவதாக 3 கோடி ரூபாய் மோசடி செய்ததாக புகார் எழுந்ததால் முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி தலைமறைவானார். முன்ஜாமீன் ரத்தானதால் தலைமறைவான முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜியை டிசம்பர் 17ஆம் தேதி முதல் தமிழக போலீசார் தனி படைகள் அமைத்து தேடி வந்தனர். கொச்சி, பெங்களூரு, சென்னை, கோவை, திருச்சி, தர்மபுரி, ஓசூர் ஆகிய பகுதிகளில் தனிப்படை முகாமிட்டு தேடும் பணியில் ஈடுபட்டு வந்தது. இந்நிலையில் அவருடன் தொடர்பில் இருந்து உதவி செய்ததாக திருப்பத்தூரைச் சேர்ந்த அதிமுக நிர்வாகிகள் 2 பேரை பிடித்து விசாரணை நடத்தினர். விசாரணையின் அடிப்படையில் ராஜேந்திர பாலாஜி டெல்லியில் பதுங்கி இருக்கலாம் என தனிப்படை அங்கும் விரைந்தது. எனினும் அவரை பிடிக்க முடியவில்லை. இதனிடையே ராஜேந்திர பாலாஜி சரணடைய வேண்டும் அல்லது முன்ஜாமீன் பெற வேண்டும் என்று உயர்நீதிமன்ற மதுரை கிளை கருத்து தெரிவித்திருந்தது. தலைமறைவாக இருந்த ராஜேந்திர பாலாஜி வெவ்வேறு சிம் கார்டுகள் பயன்படுத்தி வழக்கறிஞரை தொடர்பு கொள்வதாக கூறப்பட்டது. அதேபோல் பாஜக கொடிகட்டிய காரில் அவர் கர்நாடக எல்லையில் தலைமறைவாக இருப்பதாகவும் தகவல் கசிந்தது. ராஜேந்திர பாலாஜி இருப்பதாக சந்தேகிக்கப்படும் இடங்களுக்கு தனிப்படை விரைவதற்கு முன்பாகவே அவருக்கு தகவல் கசிந்து விடுவதாகவும் கூறப்பட்டது. ஆனால் தமிழக போலீசார் ராஜேந்திர பாலாஜியை கைது செய்ய தீட்டிய ரகசிய திட்டம் என்ன? மேற்கு மண்டல ஐஜி சுதாகர் தலைமையில்
2 தனிப்படைகள் ரகசியமாக அமைக்கப்பட்டன. அந்த தனிப்படையினர் கர்நாடக தமிழக எல்லையில் தீவிர கண்காணிப்பு பணிகளை மேற்கொண்டனர். தொடக்கத்தில் அடிக்கடி கார்களை மாற்றி மாற்றி பயணித்து வந்த ராஜேந்திர பாலாஜி கடந்த 6 நாட்களாக ஒரே ஒரு காரை மட்டுமே பயன்படுத்தி வருவதை அப்படையினர் உறுதி செய்தனர். தமிழகத்திற்கு வராமல் கர்நாடகாவிலேயே ராஜேந்திர பாலாஜி காரில் சுற்றி சுற்றி வருவதையும் தனிப்படையினர் உறுதி செய்தனர். 3ஆம் தேதியன்று மங்களூர் பகுதியில் ராஜேந்திர பாலாஜி தங்கியிருப்பதாக கிடைத்த தகவலை அடுத்து தனிப்படையினர் அங்கு விரைந்து சென்று விசாரித்தனர். ஆனால் ராஜேந்திர பாலாஜி தப்பிவிட்டார். அதையடுத்து நெடுஞ்சாலைகளின் சுங்கச்சாவடிகளில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமராக்களில் பதிவான காட்சிகளை ஆராய்ந்தது தனிப்படை. சாந்தி கிராமா சுங்கச்சாவடியில் நடத்தப்பட்ட ஆய்வில் மங்களூரில் இருந்து ஹசனை நோக்கி ராஜேந்திர பாலாஜி புறப்பட்டுச் செல்வதை போலீசார் உறுதி செய்தனர். இதையடுத்து சாமர்த்தியமாக செயல்பட்ட தனிப்படையினர் ராஜேந்திர பாலாஜி செல்லும் காரை விரட்டி சுற்றி வளைத்தனர். ஹசன் நகருக்குள் நுழையும் முன்பாகவே துணை காவல் ஆணையர் அலுவலகத்திற்கு எதிரே வைத்து தனிப்படையினர் ராஜேந்திர பாலாஜியை கைது செய்துள்ளனர். அவரை சுற்றி வளைத்து கைது செய்தபோது உடனிருந்தவர்களை பார்த்த போலீசார் அதிர்ச்சி அடைந்தனர். ராஜேந்திர பாலாஜிக்கு அடைக்கலம் கொடுத்து வந்த ராமகிருஷ்ணன் உடன் பயணித்துள்ளார். பாஜகவின் கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட பொதுச் செயலாளர் ராமகிருஷ்ணன் ராஜேந்திர பாலாஜிக்கு தேவையான கார், தங்குமிடம், உணவு ஆகியவற்றை ஏற்பாடு செய்தது போலீசார் நடத்திய விசாரணையில் தெரிய வந்துள்ளது. சிக்கிய ராஜேந்திர பாலாஜியின் காரை ஓட்டிய கிருஷ்ணகிரியைச் சேர்ந்த நாகேஷ் என்பவரையும் போலீசார் பிடித்து விசாரித்தனர். இதில் இன்னொரு அதிர்ச்சி என்னவென்றால் ராஜேந்திர பாலாஜி பயணித்த காருக்கு முன்னால் வழிகாட்டியாகச் சென்ற கார் ஓசூர் பாஜக நகர செயலாளர் ரமேஷிற்கு சொந்தமான கார் என்பதுதான். ராஜேந்திர பாலாஜியுடன் பயணித்த விருதுநகர் மாவட்ட அதிமுக ஐடி பிரிவு தலைவர் பாண்டியராஜனையும் போலீசார் கைது செய்தனர். ராஜேந்திர பாலாஜியுடன் பயணித்த அவரது தங்கை மகன் கணேசனையும் தனிப்படையினர் கைது செய்தனர். தலைமறைவான குற்றவாளிக்கு உதவிய குற்றச்சாட்டில் ராமகிருஷ்ணன் உள்ளிட்ட 4 பேரையும் கைது செய்த போலீசார் மேலதிக விசாரணைக்காக விருதுநகர் மாவட்ட போலீசாரிடம் ஒப்படைத்தனர். தலைமறைவாக இருந்த காலகட்டத்தில் 2 அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் உதவியதாக ராஜேந்திர பாலாஜி முதல் கட்ட விசாரணையில் தகவல் கூறியுள்ளார் என்கிறது காவல்துறை. ஹசனிலிருந்து அழைத்து வரப்பட்ட ராஜேந்திர பாலாஜியை விருதுநகர் மாவட்ட நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த போலீசார் திட்டமிட்டுள்ளனர். ராஜேந்திர பாலாஜி தாக்கல் செய்த முன்ஜாமீன் மனு உச்ச நீதிமன்றத்தில் வியாழக்கிழமையன்று விசாரணைக்கு வரவுள்ள நிலையில் கைது சம்பவம் நடந்துள்ளது. ஆவின் மின்சாரத்துறை, செய்தி மற்றும் மக்கள் தொடர்பு, வருவாய்த்துறை என பல அரசு அலுவலகங்களில் வேலை வாங்கி தருவதாக பலர் ராஜேந்திர பாலாஜி மற்றும் கூட்டாளிகளுக்கு எதிராக புகாரளித்துள்ளனர். 7 புகார்களில் இதுவரைக்கும் 2 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. மேலும் புதிய வழக்குகள் பதிவு செய்யப்பட வாய்ப்பு அதிகம் என்கிறது காவல்துறை. ஏற்கனவே நிலுவையில் இருக்கும் ஆவின் முறைகேடு குற்றச்சாட்டுகளும் பால்வளத்துறை அமைச்சராக இருந்த ராஜேந்திர பாலாஜியை பதம் பார்க்காமல் விடாது என்கிறார்கள் காவல்துறையினர். முன்னாள் அமைச்சரிடம் உரிய விசாரணை நடத்தப்படுமா? பாதிக்கப்பட்டவர்களுக்கு திமுக அரசு நீதி பெற்று தருமா? தொடர்ந்து விரைவுச் செய்திகளை பார்க்கலாம். பெண்ணின் திருமண வயதை 21ஆக உயர்த்தும் மசோதாவை ஆய்வு செய்யும் நாடாளுமன்ற குழுவை மாற்றியமைக்க வேண்டும் என திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி கோரிக்கை விடுத்துள்ளார். தனது பிறந்த நாளை ஒட்டி கருணாநிதியின் நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்திய கனிமொழி செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், பெண்களுக்கான வாழ்க்கை மற்றும் எதிர்காலத்தை தீர்மானிப்பது தொடர்பான குழுவில் ஒரே ஒரு பெண் உறுப்பினர் மட்டுமே இடம்பெற்றிருப்பதற்கு ஆட்சேபம் தெரிவிப்பதாகும். பெண் உறுப்பினர்களை கொண்டதாக ஆய்வுக்குழுவை மாற்றியமைக்க வேண்டும் என்றும் தெரிவித்தார்.
sadly, the committee only has one woman representative, and this is a bill which concerns women and their future and their lives. And without any women's representation, this bill is being reviewed. And I definitely don't think this is the right way to go. They have to, include women and reconstitute. I request the government to reconstitute the committee. தென் தமிழக கடலோர மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் லேசான மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக வெளியிடப்பட்டுள்ள செய்திக்குறிப்பில் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் வறண்ட வானிலையே நிலவும் என்றும் 2 நாட்களுக்கு மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய மாவட்டங்கள் மற்றும் உள் மாவட்டங்களில் காலை நேரங்களில் லேசான பனிமூட்டம் காணப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது. சென்னையில் அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்று கூறியுள்ள வானிலை மையம் அங்கு அதிகபட்சமாக 29 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் குறைந்தபட்சமாக 21 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் பதிவாகும் என்று தெரிவித்துள்ளது. 2 நாட்களுக்கு குமரிக்கடல் மற்றும் மன்னார் வளைகுடா பகுதிகளில் மணிக்கு 45 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் என்பதால் அப்பகுதிகளில் மீனவர்கள் எச்சரிக்கையுடன் செல்ல வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. கொரோனா நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிக்கும் வகையில் சென்னை மாநகராட்சி சார்பில் 800 ஆக்ஸிஜன் படுக்கைகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக மாநகராட்சி ஆணையர் ககன்தீப் சிங் பேடி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அனைத்து பரிசோதனை மையங்களும் காலை 8 மணிக்குள் பரிசோதனை முடிவுகளை மாநகராட்சிக்கு தெரிவிக்க வேண்டும் என்றும் 200 வார்டுகளிலும் 200 மருத்துவர்கள் கொண்ட குழு அமைக்கப்பட்டுள்ளது எனவும் தெரிவித்துள்ளார். கொரோனா தொற்று அறிகுறி இருந்தால் உடனடியாக பரிசோதனை மேற்கொள்ள வேண்டும் என குறிப்பிட்ட அவர், வீட்டில் தனிமைப்படுத்திக் கொண்டவர்கள் கட்டாயம் தனி அறையில் இருக்க வேண்டும் என தெரிவித்தார். 15 மண்டலங்களிலும் தொலைபேசி அழைப்பு மூலம் மருத்துவ ஆலோசனைகள் வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும் கார் ஆம்புலன்ஸ் வசதி நாளைக்குள் கொண்டுவரப்படும் என்றும் ககன்தீப் சிங் பேடி கூறியுள்ளார். மேலும் பல்வேறு செய்திகளை விரிவாக பார்க்க இருக்கிறோம். குறிப்பாக